விஜய் அரசியல் களத்திற்குள் வந்த பிறகு தொடர்ச்சியாக அஜித்தை திமுக கையில் எடுக்கக்கூடிய தொடர்ச்சியான நிகழ்வு நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கு கூடுதலாக அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் அஜித் ரசிகர்களுக்கு நேற்றே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஸ்பான்சர்லாம் இந்த அம்மா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த அம்மா போயிட்டு பெரிய கேக் கட் பண்ணி வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு உள்ளே போகிறாங்க. இவருக்கு உதயநிதி மீது ஏன் இவ்வளோ கோவம்னு எனக்கு புரியல. அவர் படத்துக்கு நீ என்னைக்காவது கேக் வெட்டி கொண்டாடினியா? அப்போ உதயநிதிக்கு உன் மேலே என்ன கோபம், உனக்கு உதயநிதி மேலே என்ன கோபம், இது நம்ம விசாரணிக்கணும். நீ அவர் படத்தை நீ கேக்கு வெட்டி கொண்டாடாமல் அஜித் படத்துக்கு காலங்காத்தாலே போய் ரசிகரோட சேர்ந்து மாலை அணிவிச்சுட்டு கேக்கு வெட்டி கொண்டாடி பார்க்குறீங்கனாக்கா அப்போ உதயநிதிக்கு எதிராக அஜித் அரசியலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு எதாவது பிளான் இருக்குது அவங்களுக்கு. முட்டை ஓட்டுக்குள்ளே மை உள்ளே போய் முட்டை கருப்பானுச்சுன்னு சொன்ன இவர்கள் இன்றைக்கு அஜித்தை கையில் எடுப்பதால் வந்து இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அஜித் ரசிகர்லாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவான்ட்டு. பகுத்தறிவு பேசக்கூடிய நபர்களுக்கு எவ்வளோ புத்தி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அஜித் ரசிகன் செத்தா கூட உனக்கு ஓட்டு போட மாட்டான். உதயநிதிக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. உனக்கு தேவையான செகண்ட் பேட்ச்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு போய்க்கும். இவனால் அடித்தது பதுக்கினது பண்ணது எல்லாத்தையுமே நாங்கள் தூக்குறோம் அப்படின்ற மாதிரி இவர்களை அடக்குவதற்கான ஒரு வேலை செய்கிறாங்கன்னும் பொழுது இன்னும் ஈஸியாக வந்து டார்கெட் பண்ண முடியும். ரெண்டாவது புஷி ஆனந்தோடைய ஊராகவும் இருக்கிறது. அவருக்கு அது வந்து ஒரு பரிச்சை பெற்ற ஊர். அந்த இடத்துல அதிகமான விஜய் ரசிகர்கள், கூடுதலாக அங்கே கரண்ட்டாக இருக்கக்கூடிய முதலமைச்சரோடு புஷி ஆனந்தம் இருக்கக்கூடிய நட்புன்றது வந்து கூடுதல் வலு சேர்க்கணும் பொழுது தமிழ்நாட்டில் ஜெயிப்பதை விட அந்த இடத்துல இன்னும் கூடுதலாக ஜெயிச்சு ஒரு இடத்த வந்து பிடிப்பதற்கான ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த திமுக அதிமுக இந்த கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறாங்கள மிக பலமாக. இவர்களுக்குள்ளே போயிட்டு சரிக்கு சமமாக இவர்கள் நின்று சண்டை செய்து அவர்கள்ட்ட தர்க்க ரீதியாக போய் தன்னுடைய ஓட்டு வங்கி பெறுவதற்காக அவங்களோட போகும் பொழுது அடக்குமுறைகள் வந்து எப்படியெல்லாம் கொண்டு வரப்படும்ன்றதுலாம் சில விஷயங்களுக்கு அதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் தூக்குவாங்க நம்மளுது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திமுக தொடர்பான நிறைய செய்திகள், அவங்களுடைய வழக்குகள் அப்படின்னு இப்போது சமீபமாக இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இப்போது இடி ரைட் நடந்துச்சு. KN நேரு அவர்கள் சார்ந்த குடும்பம் சார்ந்த எல்லார் வீட்லேயும் ரைட் நடந்துச்சு. பொன்முடி அவர்கள் வழக்கு வந்து விரைவில் வந்து வரப்போகுது, அதற்கான தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றது. அப்புறம் இன்றைய தினம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததற்கான அந்த வழக்கு அதையும் வந்து இப்போது நீதிமன்றம் வந்து கையில் எடுத்திருக்கு. அடுத்ததாக கீதா ஜீவன் அவர்கள் குட் பேட் அக்லி படத்துக்கு வந்து போய் ஒரு பெரிய அஜித் ரசிகர்களோட அந்த படத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க. அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் எப்படி பார்க்கலாம்? தொடர் நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? முட்டையை வைத்து, அதுவும் கூமுட்டையை வைத்து புரட்சி செய்த ஒரு புரட்சியாளர் கீதா ஜீவன் அவர்கள். இன்றைக்கி தூத்துக்குடி கிளியோபட்ரா பேரே நல்லா இருக்குது. அந்த கிளியோபட்ரா திரையரங்கத்தில் அமைச்சரோட என்ட்ரி, அஜித் ரசிகர்கள்லாம் வந்து பிரம்மாண்டமான மாலை போட்டு அவரை வரவேற்கிற மாதிரியும். இதில் கூடுதலாக என்னன்னாக்கா படம் பார்ப்பதற்கு உள்ளே போனோடனே மிகப்பெரிய கேக்கை கட் பண்ணுறாங்க. ஒரு அமைச்சர் காலங்காத்தால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அரசியல் இன்றைக்கி எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது. காலங்காத்தால் குட் பேட் அக்லி வந்து திரைப்படத்தை பார்க்க போய் கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க. இதுலேருந்து இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அடுத்து அஜித்தை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நல்லா பாருங்கள், விஜய் அரசியல் களத்திற்குள் வந்த பிறகு தொடர்ச்சியாக அஜித்தை திமுக கையில் எடுக்கக்கூடிய தொடர்ச்சியான நிகழ்வு நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கு கூடுதலாக அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் அஜித் ரசிகர்களுக்கு நேற்றே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஸ்பான்சர்லாம் இந்த அம்மா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த அம்மா போயிட்டு பெரிய கேக் கட் பண்ணி வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு உள்ளே போகிறாங்க. இவருக்கு உதயநிதி மீது ஏன் இவ்வளோ கோவம்னு எனக்கு புரியல. உதயநிதி மேலே என்ன கோவம்? அவங்க அஜித் படத்துக்கு போயிருக்காங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுட்டா கூட விஜய்க்கு எதிராக அஜித்தை வந்து அஜித்தை இது பண்ணுறதுனால அந்த ஓட்டெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு கூட நம்பலாம். ஆனால் இதுக்கு உதயநிதி என்ன பண்ணார்? உதயநிதி எத்தனை படம் நடித்தார்? ஒரு 10 படம் கூட நடிச்சிருப்பார். எவ்வளோ வந்து ஒவ்வொன்றும் காவியமான படங்கள், அது ஓவியமான படங்களாக கூட இருக்கு. என்ன அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் சார்? நீங்கள் என்ன இப்படிலாம் நீங்கள் லேசாக பேசுறீங்க. உதயநிதி நடித்த படம் ஒவ்வொன்றும் காவியம், சரிங்களா? இதை நான் சொல்லலை, அவன் அப்பாவே சொல்லிகிட்டு இருக்காரு, புரியுதுங்களா? மாசு கூட வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தம்பி நடித்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ன மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு மாசுட்டு அவ்வளோ பொறுப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் படத்துக்கு நீ என்னைக்காவது கேக்கு வெட்டி கொண்டாடினியா? அப்போ உதயநிதிக்கு உன் மேலே என்ன கோபம், உனக்கு உதயநிதி மேலே என்ன கோபம், இதை நம்ம விசாரணிக்கணும். நீ அவர் படத்தை நீ கேக்கு வெட்டி கொண்டாடாமல் அஜித் படத்துக்கு காலங்காத்தாலே போய் ரசிகரோட சேர்ந்து மாலை அணிவிச்சுட்டு கேக்கு வெட்டி கொண்டாடி பார்க்குறீங்கனாக்கா அப்போ உதயநிதிக்கு எதிராக அஜித் அரசியலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு எதாவது பிளான் இருக்கா உங்களுக்கு? இல்லை, கேக் கட்டி கொண்டாடுற அளவுக்கு என்ன படம் இருந்துச்சு அதையாவது சொல்லுங்கள். சரி, அது என்னவா இருந்துச்சுன்றது செகண்டரி. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கேக் வெட்டலை, அது ஒரு பிரச்சனை. இப்போ கேக் வெட்டலை. யாருக்கு? உதயநிதி படத்துக்கு கேக் வெட்டலை. உதயநிதி படத்துக்கு ஏன் கேக் வெட்டலை?
இப்போ நீ எதுக்கு திடீர்னு வந்து உங்கள் அண்ணன் உனக்கு திடீர்னு வந்து நீங்கள் இப்போ விஜய் பின்னாடி விட்டுட்டு சாரி நீ திடீர்னு நீங்கள் அஜித் பின்னாடி போக வேண்டிய அவசியம் பண்ணுறது உதயநிதி விட்டுவிட்டு உங்கள் கட்சியிலேயே வந்து அவர் எவ்வளோ பெரிய நடிகர் இருக்கிறாருன்னும் பொழுது இன்றைக்கி போய் கீதா ஜீவன் வந்து அறிவான ஒரு விஷயத்தை வந்து தமிழகத்தில் வந்து எனக்கு வந்து செல்லூர் ராஜா செஞ்சது கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த தெர்மாக்கோல் விடுற விஷயம் இருக்கு இல்லையா அது கூட பார்த்தீங்கன்னாக்கா மேலை நாடுகளில் அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க பட் ப்ராப்பராக அதை எப்படி செய்யணும்னு தெரியாமல் ஏட உடம்ப விட்டு ரீசெண்டாக ஒரு விளக்கம் சொல்லிட்டார் என்னன்ட்டு இன்னைக்கு போக வேண்டியது நான் கிடையாது, வேற ஒரு அமைச்சர் போயிருக்கணும், நான் சிக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணதுனால நான் போக வேண்டி இருந்துச்சு, இது மாதிரி பண்ண சொன்னாங்க பண்ணேன், ஆனால் இது இவ்வளோ பெரிய ட்ரோல் ஆகும்னு எனக்கு தெரியாதுன்றதை வந்து சொல்லிட்டாரு, அவர் அந்த ரகசியத்தை சொல்லிட்டாரு. சார் அவர் ரகசியத்தை சொன்னாலும் அண்ணன் சீமான் அதை விடலை தெரியுமா. இப்போ மேடைகளில் அண்ணாமலை கூட ஏறி பேசும்போது அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தெர்மாக்கோல் விடுற விஞ்ஞானி எல்லாம் தான் இங்கே இருக்கிறாங்கன்ற மாதிரி பேசுகிறேன். ஆனால் செல்லூர் ராஜாவை வந்து அவரெல்லாம் தோக்கடிச்சிட்டு ஒரு டஃப்பான ஒரு கேண்டிடேட்டாக வரக்கூடிய ஒரு நபர் யாருனாக்கா மீம்ஸில் நீங்கள் ஏதோ இதில் நினச்சக்கூடாது, அது வந்து அக்கா கீதா ஜீவன் தான். அக்கா கீதா ஜீவன் முட்டை அழுகி போனதற்கான காரணம் சேர்க்கும் பொழுது மைய உருகுச்சு, மைய உள்ளே போச்சு, முட்டை ஓட்டுக்குள்ளே மை உள்ளே போய் முட்டை கருப்பானுச்சுன்னு சொன்ன இவர்கள் இன்றைக்கு அஜித்தை கையில் எடுப்பதால் வந்து இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அஜித் ரசிகர்லாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவான்ட்டு. பகுத்தறிவு பேசக்கூடிய நபர்களுக்கு எவ்வளோ புத்தி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அஜித் ரசிகன் செத்தா கூட உனக்கு ஓட்டு போட மாட்டான், ஏதோ நீ வந்தியா படத்தை பார்த்தியா போ அவள் தான்ற பொழுது இன்றைக்கு திமுக எடுக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பாருங்கள். இன்றைக்கு ஒரு வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருடைய வழக்கு சார்? இன்றைக்கு ஒரு அமைச்சருக்கான அவங்க குடும்பத்திற்கான சொத்து குவிப்பு வழக்கு விஷயமானங்க ஒரு தீர்ப்பை வீரபாண்டி ஆறுமுகம் குடும்பத்தை விடுவித்தது செல்லாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரெஸ்ட் பண்ணுன்னு அர்த்தம். மறுபடியும் விடுவித்தது செல்லாதுன்னும் போது ஆப்வியஸ்லி வந்து இப்போது ஒவ்வொரு வழக்கு இந்த வழக்கு பொன்முடி அவர்கள் வழக்குலையும் நடந்துச்சு. இந்த வழக்கு ஈடி போட்ட வழக்கு. இப்போ ஈடி வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பமாக படம் பார்க்க போகிற மாதிரி குடும்பமாக தூக்குறாங்க. இப்போ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் அடுத்து வந்து சாதிய பெருமை பேசி கொண்டு சுற்றக்கூடிய நீதிமன்றமே வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொன்ன பிறகும் விளையாட விடாமல் அங்கே பண்ணி உட்காந்து அழிச்சாடம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் இது திருமணமாக மாநாடான்னு தெரியலன்னு முதலமைச்சர் வந்து ஒருத்தர் அதிகபட்சமாக சொத்து சேர்த்து மிக பிரம்மாண்டமாக சில விஷயத்தை அரங்கேற்ற பொழுது புகழப்பட்ட நபர் யார் சார்? மதுரைக்கார் யார் சார்? அண்ணன் மூர்த்தி. நானும் மதுரைக்காரன் தான்டா. அவரை தான் அடுத்து குறி வச்சிருக்கிறாங்க. அப்போ மூர்த்தி அவர்களுடைய குறி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறது. பொன்முடி அவருடைய வழக்கு அடுத்து வரப்போகிறது. இப்போ KN நேரு அந்த குடும்பத்தை சார்ந்த வழக்கு போயிடுச்சு. செந்தில் பாலாஜி நல்லா கவனிச்சிங்களா, 2 வருஷமாக தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜியுடைய தம்பி சின்ன தியாகி இன்னைக்கு வந்து நேரடியாக வந்து ஆஜராகிறாரு. என்ன சார் என்ன குட்டி பகவதி மாதிரி சொல்றீங்க? குட்டி பகவதி, குட்டி டிராகனு இதெல்லாமே இங்கே போயிட்டு இருக்கும்பொழுது இவர் சின்ன தியாகி சார். அவர் பெரிய தியாகியா இல்லையா? தியாகின்னு சொன்னார் அவர், தியாகி செந்தில் பாலாஜின்னு சொன்னார். அப்போ இவர் யாரு? அவர் தம்பி சின்ன தியாகி சார். செந்தில் பாலாஜி செஞ்ச தப்புக்கு 2 வருஷமாக இவர் தலைமுறை வந்தானே இவர் தியாகியா இல்லையா? புரிஞ்சா உங்களுக்கு? ஆனாலும் சென்னைக்குள்ளே ஊருக்குள்ளே எத்தனை இடத்துக்குள்ளே போயிட்டு யாரெல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தா தெரியுமா உங்களுக்கு இவர் அசோக்கு? சரி, நம்ம ஏன் சொல்லுவானே ஈடி கண்டுபிடிச்சிக்கிட்டோம். புரியுதுங்களா? இப்போது இந்த ஈடிக்கு தெரியாது, ஈடிக்கு தெரியாது யார் யாரை பார்த்தாருன்றதெல்லாம் ஈடிக்கு தெரியாது. முதலமைச்சருக்கு தெரியாது, தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தெரியாது, திமுக நபர்களுக்கு யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோ தலைமறைவாக இருந்தார். அவ்வளோ தலைமறைவாக இருந்த நம்ம சின்ன பகவதி போல் வந்து சின்ன தியாகி செந்தில் பாலாஜியோடைய தம்பி அசோக்கு இந்த ஒவ்வொரு விஷயமா பாருங்கள் அடுத்தடுத்து எலெக்ஷன் நெருங்க இது எதை வலியுறுத்துதுன்னா, நேற்று தான் முந்தானேற்று நடந்த அந்த நிகழ்வில் அண்ணாமலை பேசும்பொழுது சீமான் அண்ணாமலை பாரிவேந்தர் கலந்த நிகழ்வில் கூட அண்ணாமலை எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது, இன்றைக்கு பிஜேபியோட தலைவர் மாற்றப் போகிறாங்கன்னு ஒரு செய்தி இருக்கிறது, அவர் இந்த ரேஸில் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அமித்ஷா சென்னைக்கு வருகை, மோடி அதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கன்னா, நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் செருப்பு போடலனாங்கிறாரு. அதாவது ரொம்ப தெளிவாக கான்ஷியஸாக அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதுக்காக போட மாட்டேன்னு சொன்னேன், திமுகவே ஆட்சியிலேருந்து அகற்ற வரைக்கும் போட மாட்டேன்னு சொன்னன்றதை அங்கே மென்ஷன் பண்ணும் பொழுது நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த திமுகவுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த பிரான்ச் இருக்கு இல்லையா, ஸ்டாலினை ஒட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரான்ச்சையாக கட் பண்ணக்கூடிய வேலையை வந்து இன்றைக்கி வந்து ஈடி கையில் எடுத்துக்கணும் பொழுது இனி அடுத்தடுத்து ஃபண்ட் சோர்ஸ், திமுகவுக்கு மெயினாக ஃபண்ட் சோர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுறதா இருக்கட்டும். பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் உதயநிதிக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. உனக்கு தேவையான செகண்ட் பேட்ச்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு போய்க்கும். இவனால் அடித்தது பதுக்கினது பண்ணது எல்லாத்தையுமே நாங்கள் தூக்குறோம் அப்படின்ற மாதிரி இவர்களை அடக்குவதற்கான ஒரு வேலை செய்கிறாங்கன்னும் பொழுது உள்ளபடி இந்த நேரத்தில் இது சம்மந்தமாக இப்படி ஒரு அரசியல் பரபரப்பான சூழல் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆதவர்ஜினா
நேற்று போய் அவர் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களோடு சந்தித்து ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டது. அது மிக முக்கியமான பேசும் பொருளாக ஏற்படுத்தியிருக்கிறது. வெறும் நிகழ்வாக மட்டும் இல்லாமல் அங்கு வந்து விஜய் கட்சியோட வந்து கூட்டணி வந்து வைப்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தை, முதல்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறாள்ன்றது உள்ளபடி நம்மளும் விசாரிக்க வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ பாண்டிச்சேரியிலையும் வந்து விஜய் கட்சியோடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான ஒரு வேலை. அவர் கூட சேர்றாங்கன்னா கிட்டத்தட்ட அது பாஜக கூட சேர்ற மாதிரி தானே. அவங்க ஏற்கனவே கூட்டணியில் இருக்காங்க. பாஜக இங்கே எதிர்ப்பு, பாண்டிச்சேரியில் வந்து கூட்டணியா? பாஜகவோடு இந்த முறை ரங்கசாமி கூட்டணி போகிறதாக இல்லை, விஜயோடு தான் கூட்டணி வைப்பதற்காக ஒரு பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ஆதவர்ஜினா போய் அதை முடிவு பண்ணுறாரா? ஆதவர்ஜினா மூலம் பேச்சுவார்த்தை சார். அது புஷியானது இருக்கிறார் சார், அதை விட மிக நெருக்கமா. அதான் கேட்குறேன். ஏற்கனவே அவர் வந்து பாராட்டியிருக்காரு, ரங்கசாமி அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு ஒரு மேடையிலேயே. பாராட்டுக்கான்றதை விட ரொம்ப நெருங்கிய நட்பு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஆதவர்ஜினா போகும்போது அங்கே ஒரு ஏற்கனவே நிறைய அங்கே இது சொல்லப்படுது, நிறைய விஷயங்கள். இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அங்கே போய் பேசுறது. என்ன சந்தேகம் ஏற்படும்? இல்லை, ஏற்கனவே அங்கே புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜினா 3 பேரும் 3 திசையில் போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான செய்திகளும் ஒரு பக்கம் வருது. ஏற்கனவே 3 பேருக்கும் முட்டல் மோதல்கள் இருக்குன்ற செய்திகளும் வருது. அதனால 3 பேரும் 3 திசையெல்லாம் போல சார். 3 பேரும் ஒரே திசையை நோக்கி தான் போகிறாங்க. விஜயை கொண்டு போய் அரியணையில் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணி கொண்டு போகலான்றது. அவங்க அதாவது ஒரே இடத்துல ஒரு கட்சி வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 2 இடத்துலையும் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அதில் வந்து பெருவாரியான வெற்றி வாய்ப்பை பெறுவது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டை விட உங்களுக்கு பாண்டிச்சேரியில் வந்து உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி அதிகம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கை இருக்குல்ல, ஓட் பேஸில் வந்து கூட ஒரு இங்கே நமக்கு ஒரு கவுன்சிலர் ஒரு சீட்டுக்கு ஊராட்சி மன்ற தலைவருக்கு நிற்கக்கூடிய அளவை விட தான் கம்மி எம்எல்ஏக்குன்னும் பொழுது இன்னும் ஈஸியாக வந்து டார்கெட் பண்ண முடியும். ரெண்டாவது புஷி ஆனந்தோடைய ஊராகவும் இருக்கிறது. அவருக்கு அது வந்து ஒரு பரிச்சயப்பட்ட ஊர். அந்த இடத்துல அதிகமான விஜய் ரசிகர்கள். கூடுதலாக அங்கே கரண்ட்டாக இருக்கக்கூடிய முதலமைச்சரோடு புஷி ஆனந்த் இருக்கக்கூடிய நட்புன்றது வந்து கூடுதல் வலு சேர்க்கணும் பொழுது தமிழ்நாட்டில் ஜெயிப்பதை விட அந்த இடத்துல இன்னும் கூடுதலாக ஜெயிச்சு ஒரு இடத்த வந்து பிடிப்பதற்கான ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும் பொழுது இவர் கலந்துக்கிறார் பொழுது விஜய்க்கு தெரியாமல் ஒரு விஷயத்தில் போயெல்லாம் அவர் கலந்துக்கலாம் மாட்டார். ஏன்னா கட்சிக்குள்ளன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு நிகழ்வுக்கும் போகும்பொழுது நிச்சயமாக சொல்லிட்டு போவாங்க. கூடுதலாக விஜய் வந்து இந்த மாதிரியான சில பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு ஆதவர்ஜினா வச்சும் அதிகாரப்பூர்வமாக இந்த பக்கம் வந்து புஷியானந்தோ அல்லது வந்து சிடி நிர்மல்குமாரோ, ஜான் சாரோ, ஆதவர்ஜினாவோ யார் பேசினாலும் விஜய்க்கு தெரியாமல் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது இது கூடுதல் பலம். இப்போ நீங்கள் கீதா ஜீவன்லாம் வந்து இன்றைக்கி எதுக்கு அஜித் ரசிகரை வந்து போய் பார்க்குறாங்க, கேட்க வெட்டுறாங்க, காலங்காத்தால் ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறாங்கனாக்கா இந்த ஒரு அரசியல் மாற்றம் உங்களுக்கு புரியுதில்ல. இது எதை நோக்கி கொண்டு போகணுன்னாக்கா தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே இவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தை கையில் எடுக்க போகிறார்கள் எதிர்காலத்தில் டிவிக்கு அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான இருக்கும். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் ஃபண்ட் சோர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, துதிக்கோர் இந்த முறை இறக்குவாங்க. சாமானிய வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த முறை தங்கம்லாம் சாத்தியப்படும். அந்தளவுக்கு ஒரு ஓட்டுக்கு 10,000 வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மாமன்னனை மன்னனாக மகுடம் சூட்டுவதற்கு திமுக ஒரு பக்கமோ, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இறுதிக்கட்ட வாய்ப்பு நமக்கு இறுதி சுற்று அதிமுக. இவர் மாமன்ன அவர் இறுதி சுற்று. இவங்க பிஜேபி வந்து வழக்கம் போல தான் வச்சுங்களேன். கேம் சேஞ்சர்னு சொல்கிற அளவுக்குலாம் முடியாது. பட் அதுக்கு ஏதாவது நல்ல டைட்டில் இருந்தால் சொல்லுங்களேன். இல்லை, கேம் சேஞ்சர்ஸ் ரீசெண்டாக வந்த படம், ஃபெயிலியரான படம், அதனால இல்லை இந்த வார்த்தை நல்லா இருக்கு. அது நல்லா இல்லை எனக்கு. அதுக்கு வேறு ஏதாவது நல்ல வார்த்தை இருக்கா சார்? நல்ல படம் புதுசு தம்பி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது டக்குன்னு சொல்லுங்கள் சார். வராது சார். ஒத்த ஓட்டு முத்தையா கவுண்டமணி படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது போல் வந்து பிஜேபி வந்து யாரோடாவது சேர்ந்து பயணிச்சா மட்டும் தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கலை சூழல் போயிட்டு இருக்குல்ல. இதுக்கு நடுவில் ஆட்டநாயகன் என்ன செய்யணும்? யார் அந்த ஆட்டநாயகன்? விஜய். விஜய் ஆட்டநாயகன் படம் நடிச்சாரா? அப்படியே ஆட்டநாயகன் நடிக்கல, அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வாரிசு படத்தில் வரும் சார், ஒரு பாட்டே வரும் சார். என்னன்னு சார்? ஒரு டைலாகே பேசுவார் அவர், ஆட்டநாயகன் அப்படின்னு ஒரு டைலாக், ஃபேமஸ் டைலாக் பண்ணுவார். அது ஆட்டநாயகன் இல்லை இது வந்து ஆட்டநாயகன் உலக நாயகன்லாம் நம்மளுக்கு தான் செட் ஆகும். இவர் வந்து எப்பயுமே கில்லின்னு வாங்கல அந்த மாதிரியோ, இல்லை வந்து அடுத்தடுத்து இல்லை இன்னொருத்தர் அரசியல் சூப்பர் ஸ்டாரும் இருக்கார்ல. யார்? அண்ணன் தான், சீமான். சரி, அவரெலாம் இருந்துட்டு போட்டோம். அவர் அண்ணன் அவர் தனி ரூட்டு சார், நம்ம டச் பண்ண வேண்டாம். நம்ம எதுக்கு இதை மெயினாக சொன்னோன்னாக்கா இந்த முறை யோசிச்சு பாருங்கள், விஜய் அவர்கள் கூட்டணி வச்சுட்டாருன்னு வச்சுங்க. ஒருவேளை நான் தனிச்சுனாக்கா 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடணும். 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போடணுன்னாக்கா அந்த கேண்டிடேட் வந்து குறைந்தபட்சம் இந்த ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் எவ்வளோ செலவாகும்னு தெரியும். அடிப்படையாக ஆரம்ப கட்ட காலத்தில் 3 கோடியிலேருந்து 5 கோடி ஆகும். இன்றைக்கி சராசரியாக 5 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 5 கோடி ரூபா வந்து செலவு பண்ணக்கூடிய லெவலில்
இந்த கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்களா, எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்கிறாங்களான்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, கட்சியுடைய வளர்ச்சி கட்டமைப்புன்றது வந்து உங்களுக்கு வந்து 4.25 வருஷம் செய்யக்கூடிய அரசியல் என்பது வேறு சார். அந்த எலெக்ஷன் டயத்தில் கடைசியாக ஒரு 3 மாதம் செய்கிறோம் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள்லாம் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சிருவோம். 5 மணிக்கு, அது குளிர்காலமோ பனிக்காலமோ மழை காலமோலாம் கணக்கு இருக்காது. அந்த எலெக்ஷன் எப்போ வருதுன்றதில் பொறுத்து. எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 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 ஏப்ரல் மே இதுக்குள்ளே வரதுனால அந்த பஞ்சாயத்து இல்லாமல். ஆனால் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 6 மணிக்கெலாம் நம்ம வந்து ரோட் ஷோக்கு வந்துடணும். வந்துட்டு அவன் வீட்டிலேருந்து கிளம்புறான் பாருங்கள் ஒவ்வொரு சாமானியனும், அதுக்கு முன்னாடி போய் ஓட்டு கேட்கறதுக்கு போகணும். நம்ம நடந்து அந்த டயத்தில் தான் ஒரிஜினலாக ஒவ்வொருத்தன் கலர் மாறுறதா இருக்கட்டும், வெயிட் குறையிறதா இருக்கும், அவனை விட்டு பல நோயெல்லாம் வெளியில் போகணும்னு வச்சுங்க. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு நீங்கள் 5 மணிக்கு இறங்கி போய் வேலை செய்கிறதெல்லாம் விஜய் கட்சியில் தொண்டர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த திமுக அதிமுக இந்த கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறாங்கள மிக பலமாக, இவர்களுக்குள்ளே போயிட்டு சரிக்கு சமமாக இவர்கள் நின்று சண்டை செய்து அவர்கள்ட்ட தர்க்க ரீதியாக போய் தன்னுடைய ஓட்டு வங்கி பெறுவதற்காக அவங்களோட போகும்பொழுது அடக்குமுறைகள் வந்து எப்படியெல்லாம் கொண்டு வரப்படும்ன்றதுலாம் சில விஷயங்களுக்கு அதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் தூக்குவாங்க பொழுது விஜய் கட்சியினவர்கள் இதை எப்படி தாக்குப்பிடித்து போக போகிறான்றதை வந்து விஜய் தான் டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கிறாரு. விஜய் கிரவுண்டில் இறங்கி வேலை செஞ்சாலும் அவர் சொன்னது போல் திமுக கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறதுக்குனாக்கா இவர் இறங்கி வேலை செய்யும்போது தான் நடக்கும். அப்போது ஒரு மாசான ஒரு கூட்டணியை கிரியேட் பண்ண வேண்டிய ப்ரெஷர் விஜய்க்கு இருக்குது. ஏன்னா இது ரொம்ப சாதாரணமாக கடந்து போகக்கூடிய செய்தியாக பார்க்க முடியாது. ஏன்னா 234 கேண்டிடேட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது சார். அதில் இருக்கக்கூடிய ஃபண்டு இதை தாண்டி கட்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திமுகவோ அதிமுகவோ அல்லது வந்து நீங்கள் பிஜேபியோ ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு எலெக்ஷன் ஃபண்டு கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அதை வந்து விஜய் கட்சியால் செய்ய முடியுமான ஒரு கேள்வி வருதில்ல. யதார்த்தமாக பேசணும்னா அதுதான் உண்மை. அப்போது நீங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நீங்கள் இத்தனை கோடி நீங்கள் கொடுக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா விஜயிடம்? அந்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அது வாய்ப்பு இல்லை. இப்போ பணம் இல்லாமல் ஒரு எலெக்ஷனை நீங்கள் சந்திக்கணும். மக்கள்கிட்ட பணம் கொடுக்கக்கூடிய அந்த அரசியல் இல்லாமல் புதுசாக விஜய் வந்திருக்காரு. இவ்வளோ பெரிய மாற்றத்திற்காக இந்த விஷயத்தை செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு. எளிய வீட்டு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம், உங்களோடு வந்து நின்று களம் காண போகிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு பல விஷயங்களை எடுத்து பேசுவதற்கும் இனி விஜய் கிரவுண்டில் இறங்கி விளையாடுறது மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் பொழுது நீங்கள் வந்து எப்படி விஜய் கொண்டு போகிறான்றதை பொறுத்து தான் அடுத்த கட்ட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சார். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி.